ஹரிஹி ஓம். ஸ்ரீ சௌந்தர்யலகரி ஸ்லோகம் 11 15 வரை. இப்பொழுது 11ஆம் ஸ்லோகம். சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிஹி பஞ்சபிரபி பிரபின்னாபிஹி சம்போஹோ நவபிரபி மூல பிரக்ருதிபிஹி சதுசத்வாரிம்சது வசுதல கலாஸ்ரத்ரிவலய திரேகாபிசார்த்தமோ தவச்சரண கோணா பரிணதாக. 12ஆம் ஸ்லோகம். த்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கண்யே துலயிதும் கவீந்திராஹ கல்பந்தே கதமபி விரிஞ்சே பிரப்ருதயக யதா லோகோ சுக்யாது அமரலலனா யாந்தி மனசா தபோபி துஸ்பிராபாமபி கிரிச சாயுஜ்ய பதவி. 13ஆம் ஸ்லோகம். நரம் வர்ஷியாம்சம் நயன விரசம் நர்ம சுஜடம் தவாபாங்காலோகே பதிதம் அனுதாவந்தி சதசக கலேத்வேணிபந்தாக குச்ச கலச விஸ்ரஸ்த சிசயா ஹடாத்ருட்யத் காஞ்ச்யோ விகலிதது கூலா யுவதயக. 14ஆம் ஸ்லோகம். சிதௌ ஷட் பஞ்சாசாத் திது விஷமதிக பஞ்சாசதுதகே ஹுதாசே த்வாஷஷ்டி சதுரதிக பஞ்சாசதநிலே திவிஷத்ரிம்சது மனசி சதுஷஷ்டி ரிதியே மயூகாஸ் தேசாமப்யுபரி தவபாதாம்புஜயுகம். 15ஆம் ஸ்லோகம். சரஜோஷ்ணா சுத்தாம் சசியுத ஜடாஜூட்டமகுடாம் வரத்ராசத்ரான ஸ்படிக கடிகா புஸ்தககரா சகுண்ணத்வானத்வா கதமிவ சதாம் சந்நிதததே மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரீனா பணிதய. இப்பொழுது சௌந்தரலகரி 11வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் முடிய தமிழ் விளக்கம். 11வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். சிவ சக்கரங்கள் 4, சக்தி சக்கரங்கள் 5. இந்த மூல சக்கரங்கள் 9 சக்கரங்களோடு இணைந்து அஷ்டதல சக்கரம் 8, சோடசதல சக்கரம் 16, திரிவலய சக்கரம் 3 சுற்றுக்கள், இது எல்லாம் சேர்ந்து திரீரேகைகளோடு 3 கோடுகளாக உன் இருப்பிடமாக உள்ளது. 44 கோணங்கள் கொண்ட உன் ஸ்ரீசக்கரமாக விளங்குகின்றது தாயே அப்படின்னு 11வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் விளக்கம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. 12வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் விளக்கம். தேவியே, உன்னுடைய மேனியில் அழகான உன் உருவம் ரம்பை, ஊர்வசி, இதுபோல தேவலோக மங்கையர்கள் எல்லாரும் கூட உன்னுடைய அழகை பார்த்து, உன்னுடைய மேனியினுடைய அழகை பார்த்து ஆசைப்படுறாங்க. படைக்கும் கடவுளான பிரம்மா கூட உன்னுடைய பேரழகை வர்ணிக்க முடியாமல் இருக்கிறார். அந்த பேரழகை பரமசிவனால் மட்டுமே அனுபவிக்க முடியும். எனவே பரமதபஸ் விகளால் கூட அடைய முடியாத அந்த சிவசாயுஜ்ய பதவி தேவலோக பெண்கள் மனதால்
அடையக்கூடிய அளவுக்கு எல்லோரும் தேவலோக பெண்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு 12வது ஸ்லோகத்தினுடைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. 13வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் விளக்கம். தாயே, ஒருவன் எவ்வளவு வயதானாக இருந்தாலும் சரி, அழகில்லாமல் உடல் பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, காமரச சல்லாபம் தெரியாதவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பார்வை அவன் மேல் பட்டால் போதும், அவன் இளவயது மங்கையர்கள் கூட கூந்தல்ல விழ, மேலாடை நழுவ, இடைநெல் ஒட்டியானம் தெரிக்க, தன்னை மறந்து அவன் மீது மோகம் கொண்டு அவனை மன்மதன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பின்தொடர்வார்கள் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, அம்பாளுடைய கருணை கடாட்சம் எதுவுமே தெரியாமல், எதுவுமே பேச தெரியாமல், புத்தி இல்லாமல் இருக்கிறவங்க கூட அம்பாளுடைய அந்த கடைக்கண் பார்வை கடாட்சம் பட்டுட்டா எல்லா பெண்களும் அவன் மேல் ஒரு மன்மதனாக நினச்சி போவாங்களாம். அந்த அளவுக்கு அம்பாளுடைய கருணை ஒருவன் மேல் பட்டால் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 14வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் விளக்கம். தாயே, உன்னுடைய பாத கமலம் ஆதார சக்கரங்களான மூலாதாரத்தில் 56, பூமி மணிபூரகத்தில் 52, நீர் சுவாதிஷ்டானத்தில் 62, அக்னி அநாகதத்தில் 54, விசுத்தத்தில் 72, இது ஆகாயம், நீர், மணிபூரகம், இதில் ஒவ்வொன்றாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி அம்பாளினுடைய அந்த பாத கமலம் இத்தனை விதமான சக்கரங்களால் ஆகப்பட்டிருக்கு. ஆக்யா சக்கரத்தில் 64 கிரணங்களும் இருக்கான். அதனால 1000 தாமரைகள் அம்பாள் அந்த தாமரையில் அமர்ந்திருக்கிறப்போ இதெல்லாம் சேர்ந்து 1000 கிரணங்களுக்கு மேலே ஒளி வீசக்கூடியதாக இருக்குமா. 15வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். இலையுதிர் காலத்தில் சந்திரன் எப்படி அப்படியே ஒளி வெள்ளமாக ஒளிர்வானோ அது போல அம்பாள் சந்திரனை மாதிரி வெண்மையான நிறத்தோட உடல் அழகோட இருப்பாளாம். சந்திரனை மகுடமாக தரித்தவள், அபயவர பிரதானமாக முத்திரைகளுடன் கையில் புத்தகம், ஸ்படிகமாலை இவையெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய உன்னை ஒரு முறையாவது வணங்குகின்ற அந்த பக்தனுக்கு தேன், பால், திராட்சை இவைகளை எல்லாம் விட மிக இனிமையான வாக்கு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயம் அப்படின்னு 15வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிக்கு என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் கோவை புவனா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ சௌந்தரலஹரி ஸ்லோகம் 16 20 வரை. இப்பொழுது 16ஆம் ஸ்லோகம். கவீந்திரானாம் சேதக கமலவன பாலா தபருசி பஜந்த்யே சந்தக கதிசிதோ அருணாமேவ பவதி விரிஞ்சி பிரேயஸ்யாஸ் தருணதர ஸ்ருங்காரலஹரி கபீராபிஹி வாக்பிஹி விதததி சதாம் ரஞ்சனமமி. 17ஆம் ஸ்லோகம். சவித்ரி பிர்வாசாம் சசிமணிசிலா பங்கருசிபிஹி வசிந்த்யாத்யாபித்வாம் சகஜனனி சஞ்சிந்தயதி யக சகர்த்தா காவ்யானாம் பவதி மகதாம் பங்கிருசிபிஹி வசோபிர் வாக்தேவி வதன கமலா மோத மதுரைஹி. 18ஆம் ஸ்லோகம். தனுச்சாயாபிஸ்தே தருணதரணே ஸ்ரீ சரணிபிஹி திவம் சர்வாமுர்வீம் அருணிமணிமக்னா ஸ்மரதியக பவந்த்யஸ்ய த்ரஸ்ய வனஹரிண சாலேன நயனாக சகோர்வஷ்யாவஷ்யா கதி கதின கீர்வான கணிகாக. 19ஆம் ஸ்லோகம். முகம் பிந்தும் க்ருத்வா குச்சயுகமதஸ்தஸ்ய தததக ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமகிசிதே மன்மதகலா சசத்ய சங்க்ஷோபம்
नयति वनिता इद्यति लघु त्रिलोकीमप्यासु प्रमयति रवीन्दु स्तनयुगा 20வது ஸ்லோகம். किरन्ति मङ्गेभ्यः किरणनिकुरुम्बामृतरसं हृदि द्वामादत्ते हिमकरशिलामूर्तिमिव यः ससर्बानां गर्भं तमयति शकुन्तातिभव इव ज्वरप्लुष्टान् दृष्ट्या सुखयति सुधा தாரசிரயா. இப்பொழுது 16வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை தமிழ் விளக்கம். 16வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். கவிஞர்களினுடைய மனசுல தாமரை மலர் எப்படி மலருமோ அந்த மாதிரி தாமரை மலராக மலரச் செய்து இளம் சூரியனை போல செந்நிறமான மேனியை அழகாக உடையவளே அப்படின்னு அம்பாள் இதில் வர்ணிக்கப்பட்டிருக்காள் 16வது ஸ்லோகத்தில். உன்னை வணங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே காலத்தை கடந்த ஒரு பக்தி பரவச நிலை ஏற்பட்டு, அதாவது காலத்தை கடந்த பக்தி பரவசம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதன் மூலமாக சரஸ்வதியின் அருள் கடாட்சம் கிடைக்கும். தெய்வீக கவிகள் பாடும் திறமை பெற்று அதனால் மற்றவர்களையும் அவங்க மகிழ்விக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரஸ்வதி கடாட்சம் முழுவதும் அம்பாளை வழிபடுறதால பகவான் எப்படி அருட்கடாட்சம் தருவாரோ அதே மாதிரி அம்பாள் சரஸ்வதி தேவியினுடைய அத்தனை கடாட்சமும் தருவாளாம் அம்பாளுடைய பக்தர்களாக நம்ம இருக்கிறப்ப. 17வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். சந்திரகாந்த கற்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி வெண்மையான வசினி அப்படின்னு வாக்தேவதைகளால் எல்லாம் சூழப்பட்டவளாக இருக்கக்கூடியவளே, உன்னை முழு மனசோடு யாரெல்லாம் தியானம் செய்கிறாங்களோ மகாகவிகளினுடைய வாக்குகள் எல்லாம் எப்படி இருக்குமோ அதுபோல சரஸ்வதி தேவியினுடைய இனிமையான வாக்கு விலாசத்தை உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. மகாகாவியங்கள் எல்லாம் படைக்கும் திறமை பெற்றவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு 17வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுடைய கருணை கடாட்சம் இருந்தால் போதுமா, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரஸ்வதி கடாட்சம் வாக்கு தன்மை இருந்தால் எப்படி கவித்திறமையோடு இருப்பாங்களோ அந்த முழு பலமும் அம்பாள் அவனுக்கு கொடுத்துருவாங்களாம். அத்தனை கவித்துவமும் அவங்களுக்கு கிடைச்சிருமா, உலகம் போற்றக்கூடிய கவித்திறமையோடு இருப்பாங்களாம். 18வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். உதயசூரியன் உதிச்சா எப்படி இருக்குமோ அதுபோல உன் மேனியிலிருந்து எழக்கூடிய அந்த அழகான சிவந்த கிரணங்கள் அப்படிங்கிறது இந்த பூமி ஆகாயம் முழுவதும் சிவப்பு நிறத்தில் மூழ்கி இருக்கக்கூடியதாக இருக்கு. அது மாதிரி அருணா அப்படிங்கிறது சூரியன், அந்த தேவியுடைய ஸ்வரூபம் யாரெல்லாம் அம்பாளை நினச்சி தியானம் பண்ணுறாங்களோ அந்த பக்தர்கள்கிட்ட எல்லாம் எப்படி மான் விழிகள் அழகாக இருக்குமோ அந்த மான்விழியோடு இருக்கக்கூடிய ரம்பை ஊர்வசி தேவலோக பெண்கள் எல்லாருமே வசப்பட்டு போவாங்களோ அம்பாள் கிட்ட. அந்த மாதிரி இருக்கிறப்போ சாதாரண பெண்கள் எப்படி சொல்ல முடியும், அம்பாளுடைய அந்த அருட்கடாட்சம் இருந்தால் ரம்பை ஊர்வசியோட அப்படியே வசப்பட்டு போயிடுவாங்களாம். அப்படி இருக்கிறப்ப சாதாரண பெண்கள் எல்லாம் எந்த மாத்திரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 19வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். சிவபெருமானுடைய துணைவியாக இருக்கக்கூடியவளே, காமகலா ரூபிணியே, உன்னுடைய முகத்தை பிந்துஸ்தனமாகவும் அதற்கு கீழ் உள்ள உன்னுடைய ஸ்தனங்கள் 2 ஸ்தனங்கள் ஒரு சக்தி நிறைஞ்ச வடிவமாக இருக்கு. அதை தியானிச்சு மன்மதனுடைய அந்த கலை அப்படிங்கிறத யாரெல்லாம் ஸ்துதியாக பாடுறாங்களோ அந்த பெண்களுடைய மனசுல எல்லாம் ஒரு காமவிகாரத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அந்த இடம் அமைஞ்சிருக்கு. சூரிய சந்திரர்களை எல்லாம் ஸ்தனமாக கொண்ட மூவுலக பெண்களும் அந்த இடத்துல வசப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 20வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். அம்பாளே, சந்திரகாந்த கற்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி அப்படியே அதில் செதுக்கி செஞ்ச மாதிரி ஒரு அழகான உருவம் கொண்டவளே, உன்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் உன்னுடைய அங்கங்களிலிருந்து பெருகக்கூடிய அந்த அமிர்தமலை அப்படிங்கிறத நீ வாரி வாரி வழங்கக்கூடியவளாக இருக்க. அதனால் உன்னுடைய அருள் யாராருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சவங்க. ஜுவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் கூட
உன்னால் வந்து கிடைக்கப்பெற்ற அந்த அமிர்த பார்வை அப்படிங்கிறது கிடைச்சா போதும் அந்த ஜுரம் கூட குணமாயிரும். அதுபோல எப்பேற்பட்ட நோயையும் வந்து குணப்படுத்தக்கூடியவளாக நீ இருக்க அப்படின்னு இந்த 20வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிக்கு என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் கோவை போனா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.